அருகே அரசு பள்ளி மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்கும் விழா நிகழ்ச்சியில் தங்களை பேச அனுமதிக்கவில்லை என கோரி திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பாமக சட்டமன்ற உறுப்பினர் மாணவர்கள் மத்தியில் மன்னிப்பு கேட்ட சம்பவம் வைரலாகி வருகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த பாகல்பட்டி கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலம் மேற்கு பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் கலந்து கொண்டு பேசினார். அப்போது தங்களை பேச விடாமல் சட்டமன்ற உறுப்பினர் தடுப்பதாக அங்கிருந்த திமுகவினர் குற்றம் சாட்டியதோடு மோதலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டதோடு பரபரப்பும் நிலவியது. இதனால் அதிருப்தி அடைந்த சட்டமன்ற உறுப்பினர் பள்ளியில் அரசியல் செய்ய வேண்டாம், இது மாணவர்களை பாதிக்கும் என கூறினார். தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதற்காக மன்னிப்பு கோருகிறேன் என கூறி தரையில் விழுந்து வணங்கியதால் மேலும் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது இது தொடர்பான காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. கும்பகோணம் அருகே பேருந்தில் கல்லூரி மாணவி மயக்கமடைந்து இறந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே மருதானல்லூர் நந்திவனம் கிராமத்தில் வசித்து வருபவர் தமிழரசன் மகள் ராஜபிரியா. இவர் MBA படித்து வருகிறார். இவர் கல்லூரி பட்டமளிப்பு விழாவிற்காக தஞ்சை சென்று மீண்டும் தஞ்சையிலிருந்து பேருந்தில் ஏறி ஊருக்கு திரும்பி வந்துள்ளார். அப்போது பாபநாசம் வரும் வழியில் ராஜபிரியா பேருந்தில் மயக்கமடைந்துள்ளார். உடனே அவரை மீட்டு சிகிச்சைக்காக பாபநாசம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இதுகுறித்து அவரது தாயார் கஸ்தூரி கொடுத்த புகாரின் பேரில் பாபநாசம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கலைவாணி மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியா கூட்டணி உருப்படாத கூட்டணி என்றும் அது எப்போது வேண்டுமானாலும் உடைக்கும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஈரோட்டிலிருந்து நெல்லை வரை செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் செங்கோட்டை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த ஈரோடு செங்கோட்டை பயணிகள் ரயிலை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியில் ரயில்வே திட்டப் பணிகளுக்கு தமிழ்நாட்டிற்கு 800 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் நடப்பு நிதியாண்டில் மட்டும் பாஜக தலைமையிலான அரசு 6000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறினார். மேலும் இந்தியா கூட்டணி உருப்படாத கூட்டணி எனவும் அது எப்போது வேண்டுமானாலும் உடையும் என விமர்சித்த அவர், 2047க்குள் இந்தியா ஒரு வளர்ந்த தேசமாக வேண்டும் என்ற இலக்குடன் மத்திய அரசு செயல்படுவதாகவும் கூறினார். அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், இப்படி அனைத்து திட்டங்களுக்குமே கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் இந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு ஒதுக்கிறார். கூட்டணி உருப்படாத கூட்டணி. இந்த கூட்டணி எந்த நேரத்துல வேணாலும் உடைகிற கூட்டணி. நான் ஏற்கனவே சொன்னேன், வெஸ்ட் பெங்கால் அவங்க சேர்ந்து நிக்க முடியாதுன்னு சொன்னா இன்னைக்கு அவங்க நிக்க முடியாத சூழ்நிலை. அதே போலதான் கேரளாவில் அவங்க எப்படி சேர்ந்து நிக்க முடியும்? அவர்கள் இந்த கூட்டணி, அதாவது இந்த மக்களுக்கு ஒரு மக்களை ஏமாற்றுகின்ற அந்த கூட்டணியாக இருக்கிறது. இந்த கூட்டணி தேர்தலுக்கு முன்னாடியே உடைகின்ற கூட்டணியாக தான் இந்த கூட்டணி. திருமணமாகி கணவரை பிரிந்து வாழும் தனது மகள் குழந்தை பெற்றதால் ஊரில் தவறாக பேசி விடுவார்களே என்ற காரணத்திற்காக பச்சிளம் சிசுவை கிணற்றில் போட்டு கொலை செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த கருங்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் மரிய ஜேக்கப். இவரது மனைவி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார். இவரது மகள் மரிய வினோதினிக்கு திருமணமாகி ஒரு ஆண் குழந்தை இறந்த நிலையில் கடந்த 4 ஆண்டுகளாக கணவரை பிரிந்து தனது தந்தையுடன் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் மரிய வினோதினி கர்ப்பமாகியுள்ளார். இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் கேட்டபோது வயிற்றில் கட்டி என கூறி சமாளித்துள்ளார். இவருக்கு கடந்த 6ஆம் தேதி வையம்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த குழந்தையை சிவப்பு பையில் போட்டு செக்கனத்தில் உள்ள ஊராட்சிக்கு சொந்தமான கிராம பொது கிணற்றில் மரிய ஜேக்கப் வீசி கொலை செய்துள்ளார். பிறந்த குழந்தை மாயமானது குறித்து தகவல் அறிந்த குழந்தைகள் நலக்குழுவினர் விசாரணை நடத்தியதில் மரிய ஜேக்கப் கொலை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து தலைமறைவாகியிருந்த மரிய ஜேக்கப்பை போலீசார் தேடி வந்த நிலையில் அவர் வையம்பட்டி காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இதனையடுத்து குழந்தையின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த போலீசார் தொடர்ந்து இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கிருஷ்ணகிரி அருகே நகைக்கடையின் பின்புற சுவற்றை துளையிட்டு கொள்ளையர்கள் திருட முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பாலாஜி ஆட்டம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கங்காதரன். இவர் போச்சம்பள்ளி 4 வழி சாலையில் கடந்த 15 ஆண்டுகளாக நகைக்கடை வைத்து தொழில் செய்து வருகிறார். இவர் சம்பவத்தன்று கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் அன்றிரவே கடையின் பின்பக்க சுவரை துளையிட்டு கொள்ளையர்கள் நகைகளை திருட முயற்சித்தனர். திருடுவதற்கு சிரமமாக இருந்ததால் அங்கிருந்து கொள்ளையர்கள் தப்பித்துள்ளனர். இதனையடுத்து மறுநாள் விடுமுறை என்பதால் அதற்கு அடுத்த நாள் கங்காதரன் கடைக்கு சென்றுள்ளார். அப்பொழுது கடையின் பின்புறம் சுவற்றின் 2 இடங்களில் துளையிட்டு கொள்ளையடிக்க முயற்சி செய்துள்ளதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் இதுகுறித்து போச்சம்பள்ளி காவல் நிலையத்தில் கங்காதரன் புகார் அளித்ததின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நகைக்கடைகள் துளையிட்டு கொள்ளையர்கள் திருட முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் அருகே கொரியன் செல்போனுக்கு பிரபல செல்போன் கம்பெனியின் பெயரில் பில் தயாரித்து விற்பனை செய்த வடமாநில தொழிலாளரை பிடித்து பொதுமக்கள் தர்மஅடி கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள செல்போன் கடையில் ஹரிகிருஷ்ணன் என்பவர் செல்போன் வாங்க சென்றுள்ளார். அப்போது கடையின் வெளியே இருந்த வடமாநில இளைஞர் தன்னிடம் இருக்கும் புது செல்போனை தற்போது அவசர தேவைக்காக விற்பனை செய்வதாக தெரிவித்து ஹரிகிருஷ்ணனிடம் பில் காட்டியுள்ளார். அதனை நம்பி செல்போனை பெற்றுக்கொண்ட ஹரிகிருஷ்ணன் 8500 ரூபாய் பணத்தை அவரிடம் கொடுத்துள்ளார். சில நிமிடங்களில் செல்போன் போலியான கொரியன் செட் என தெரியவந்தது. இதனையடுத்து மீண்டும் அங்கு சென்ற ஹரிகிருஷ்ணன் அங்கிருந்த வடமாநில இளைஞரை பிடித்து கேட்டபோது தப்பி ஓட முயன்றுள்ளார். இதனையடுத்து ஹரிகிருஷ்ணன் சப்தம் எழுப்பியதைத் தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்கள் வடமாநில இளைஞரை பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். பின்னர் அங்கு வந்த திருப்பூர் தெற்கு போலீசார் வடமாநில இளைஞரையும் ஹரிகிருஷ்ணனையும் காவல் நிலையம் அழைத்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்ட எல்லையில் கேரள மாநிலத்தின் மருத்துவ இறைச்சி கழிவுகளை கொட்ட தமிழக அரசு எப்படி அனுமதிக்கிறது என முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து கனிம வளங்கள் தினமும் 500க்கும் மேற்பட்ட லாரிகளில் கேரளாவுக்கு கடத்தப்பட்டு வருவதாகவும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் இயற்கை வளங்களை அழிக்கும் அளவில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் கேரள மாநிலத்திலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு கோழி கழிவுகள், மருத்துவ கழிவுகள் இங்கு வந்து கொட்டப்பட்டு இந்த மாவட்டம் குப்பை கடங்காக மாற்றப்பட்டு வருவதாகவும் 20 லட்சம் மக்கள் வாழும் இந்த பகுதியை அழிக்க தமிழக அரசு துணை போவதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும் கேள்வி எழுப்பினார். கேரளால மலைக்கு பஞ்சமா, மண்ணுக்கு பஞ்சமா? அவங்க கரெக்டா இருக்கிறாங்க, நான் அவர்களை பாராட்டுறேன். சரி, நீங்க இவ்வளவு கடத்துறீங்கல்ல, அங்கிருந்து எதுவும் கடத்தலன்னு நீங்க சொல்றீங்க. அங்கிருந்து கடத்தல் வருது. அங்கிருந்து என்ன வருது? கழிவு, வழியை வெட்டுறது, கொக்கை வெட்டுறது, ஆஸ்பத்திரியில் உள்ள கழிவு, இது அவ்வளோ கொண்டு டம்ப் பண்றதுக்கு கன்னியாகுமரி மாவட்டம். அப்ப இது ஒரு குப்பை கிடங்கு. தமிழ்நாடு அரசாங்கம் அதை அனுமதிக்குதுன்னு சொன்னாங்கன்னா இது ஒரு குப்பை கிடங்கு. இருக்கக்கூடிய 20 லட்சம் மக்கள் இந்த குப்பை கிடங்குக்குள்ள நாம் இருந்துட்டு இருக்கிறோம். எங்களை ஆழ்வதற்கு இவர்களுக்கு தகுதியே கிடையாது. கன்னியாகுமரி மாவட்ட மக்களை ஆழ்வதற்கு இவர்களுக்கு தகுதியே கிடையாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.